ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தருமபுரியில் தன்னுடன் தகாத உறவில் இருந்த பெண்ணை கிணற்றில் தள்ளிவிட்டு கொலை செய்ய முயன்ற தனிப்பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பரிகார பூஜைக்கு தண்ணீர் எடுக்க வேண்டும் என கூறி ராத்திரி நேரம் பார்த்து கிணத்து மேட்டுக்கு வர சொன்ன காவலர் தன் கையாலேயே கள்ளக்காதலியை தள்ளிவிட்டு கொலை செய்ய முயன்று சஸ்பெண்ட் ஆன கதையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கணவன் மீது புகார் கொடுக்க வந்த பெண்ணை கண் அசைவிலேயே தூண்டில் போட்டு மடக்கிய காவலர் மனைவிக்கு தெரிந்ததும் மர்டர் செய்ய திட்டம் போட்டதுதான் தருமபுரியை அதிர வைத்திருக்கிறது. தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியைச் சேர்ந்தவர்கள் சக்திவேல் கோமதி தம்பதி. 8 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணம் செய்து கொண்ட இந்த தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. ஏற்கனவே மேட்டூரைச் சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்து கொண்ட 29 வயதான கோமதி சில ஆண்டுகளிலேயே பிரிந்து வந்து சக்திவேலை திருமணம் செய்திருக்கிறார். பணம் காசுடன் சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்ட கோமதி கணவன் சக்திவேலுவுக்கு எல்லை மீறி டார்ச்சர் கொடுக்க இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கிறது. இதையே சாக்காக வைத்துக் கொண்ட கோமதி குழந்தையோடு தனது பெற்றோர் வீட்டில் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் மனைவியும் மகளும் வீட்டில் இல்லாத துன்பத்தில் அடிக்கடி கோமதியின் பெற்றோர் வீட்டுக்கு சென்று தன்னுடன் வந்துவிடச் சொல்லி வற்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்திற்கு மேல் கணவனின் டார்ச்சர் தாங்க முடியாத கோமதி போலீசில் புகார் கொடுக்க தருமபுரி நகர காவல் நிலையத்திற்கு வந்திருக்கிறார். அப்போது நகர காவல் நிலையத்தில் இருந்த காவலர் ஒருவர் இந்த விவகாரம் பாப்பாரப்பட்டி லிமிட்டில் வருகிறது என கூறி தனிப்பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜாராமின் செல்போன் எண்ணை கொடுத்து உதவி இருக்கிறார். இதனையடுத்து கோமதியும் பாப்பாரப்பட்டி காவல் நிலையத்திற்கு சென்று ராஜாராமை சந்தித்து பேசியிருக்கிறார். செல்போன் எண் வாங்கியது என்னமோ கணவன் மீது புகார் கொடுக்கத்தான். ஆனால் நடந்ததுதான் வேறு. ஆரம்பத்தில் புகார் கொடுக்க வந்த பெண்ணாக இருந்த கோமதி நாள் ஆக ஆக சிறப்பு உதவி ஆய்வாளரின் நெருக்கமான வட்டத்திற்குள் வந்திருக்கிறார். இருவருக்கும் நட்பாக இருந்த பழக்கம் காதலாக மாற அடிக்கடி தனிமையில் சந்தித்து மகிழ்ச்சியாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. பண ஆசை கொண்ட கோமதிக்கு உதவி ஆய்வாளர் ராஜாராமுடைய நெருக்கம் பல வகைகளில் பயன்படவே தனியாக வீடு எடுத்து கோமதியை தங்க வைக்கும் அளவுக்கு பழக்கம் எல்லை மீறி சென்றிருக்கிறது. ஒரு கட்டத்தில் ராஜாராம் தனி குடித்தனம் நடத்தி வருவது அவரது மனைவிக்கு தெரிய வர கண்டிஷன் காரணமாக கோமதியை சந்திப்பதை தவிர்த்து வந்திருக்கிறார் ராஜாராம். ஆனால் போலீசான ராஜாராம் மூலமாக கிடைத்த சொகுசு கள்ளக்காதலை கைவிட கோமதியை தடுத்திருக்கிறது. மனைவிக்கு பயந்து ராஜாராம் விலகி போக கோமதி நெருங்கி வர இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கிறது. இப்படி இருவருக்கும் இடையே அடிக்கடி ஏற்பட்ட பிரச்சனையை அடுத்து குழப்பத்தை சரி செய்ய ஜோசியத்தை நாட முடிவு செய்த ராஜாராம் கோமதியிடம் இருந்து ஜாதகம் வாங்கி சென்றிருக்கிறார். பின்னர் ஜோசியத்தில் பரிகாரம் செய்ய சொல்லி இருப்பதாக கூறிய ராஜாராம் பரிகார பூஜை செய்ய கோமதியை ராத்திரி நேரம் பார்த்து பெருமாள் கோவில் கிணத்துமேட்டுக்கு வர சொன்னதாக கூறப்படுகிறது. ராஜாராமின் வார்த்தையை நம்பி கோமதியும் கிணத்துமேட்டுக்கு செல்ல கிணற்றிலேயே தள்ளிவிட்டு கோமதியை ராஜாராம் கொலை செய்ய முயன்றதாக சொல்லப்படுகிறது. கோமதியை தள்ளிவிட்டு விட்டு அந்த இடத்தில் இருந்து ராஜாராம் தப்பி ஓடவே கோமதியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்து பார்த்து கோமதியை மீட்டதாக சொல்கிறார்கள். உயிருக்கு போராடி கொண்டிருந்த கோமதி தருமபுரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜாராம் கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். கைது நடவடிக்கை எடுத்து தனிப்பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜாராமை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட எஸ்பி மகேஸ்வரன் உத்தரவிட்டிருக்கிறார். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.